வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளை நம்ம பயன்படுத்துறப்ப நம்மளுடைய அதிர்ஷ்டமானது அதிகரிக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னாசி பூ தான். இந்த அன்னாசி பூ மூலியமா நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். நம்ம யாரா இருந்தாலுமே சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லையோ, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராதோ அப்படின்றத கண்டிப்பா யோசிச்சிருப்போம். எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அதுல நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும். நம்ம அதை நல்லா சிறப்பா செஞ்சிருப்போம், செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம செஞ்ச வேலையை இன்னொருத்தவங்க செய்வாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே மதிப்பும் மரியாதையில ஒரு பாதி அளவு கூட நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றப்ப அதை எல்லாருமே ஏத்துப்பாங்க. அவங்க சொல்றது சரிதான், அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஏத்துப்பாங்க. ஆனா அதே விஷயத்த நம்ம சொல்றப்ப, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கூட யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்மள யாரா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லையோ அப்படிங்கறத யோசிச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும். இதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சின்னதா ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இல்ல செஞ்சே ஆகணுமே அப்படின்னு ஒரு கடமைக்கு கூட செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பல வகைகள்ல நன்மைகளை கொண்டுட்டு வந்து தந்துரும். நல்ல ஒரு பேர் புகழ், அவங்க நினைச்ச வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு கொண்டுட்டு வந்து தந்துரும். அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைகிறது கிடையாது. அதை நம்ம பாக்குறப்ப கண்டிப்பா நம்ம யோசிச்சிருப்போம், ஏன் நமக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி இருக்கிறவங்க கவலையே படாதீங்க. அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு ஜோதிட ரீதியா ஜாதகத்துல பல கிரகங்கள் அமைப்பு நமக்கு சாதகமா இருக்கணும். அப்பதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம பெருக்கிறதுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை விரட்டி அடிக்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு அன்னாசி பூ தான். இந்த அன்னாசி பூ அப்படிங்கறத நீங்க சாதாரணமா நினைக்கவே நினைக்காதீங்க. மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருள் தான் இந்த அன்னாசி பூ. எப்படி ஏலக்காய், கிராம்பு இது ரெண்டும் மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரிதான் அன்னாசி பூவும் மகாலட்சுமிக்கு உரிய பொருளா கருதப்படுது. அப்படிப்பட்ட அன்னாசி பூவை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்மளால அதிகரிச்சுக்க முடியும். இதை நம்ம பண்றதுக்கு ஒரு அன்னாசி பூவை நம்ம எடுத்துக்கணும். அந்த அன்னாசி பூவுல சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நூலை ஒன்ன சுத்தி கட்டிக்கோங்க. நூலை கட்டினதுக்கு அப்புறம் அந்த அன்னாசி பூவை ஒரு நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல நீங்க அப்படியே வச்சிருங்க. மறுநாள் காலையில சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பட்டு துணியில இந்த அன்னாசி பூவை வச்சு மடிச்சு அதை உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பரிசுல நீங்க வச்சுக்கலாம். இதை நீங்க பண்றப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை விலக்கி அதிர்ஷ்டத்தை அது அதிகரிக்க செய்யும். அதிர்ஷ்டம் ஏற்படுறது மூலமா பணவரவு அப்படிங்கறதுமே உங்களுக்கு அதிகரிக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பட்டு துணி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சாதாரணமா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய வேற துணியை கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சாப்பாட்டுல பயன்படுத்தக்கூடிய அந்த அன்னாசி பூவை நம்ம கொஞ்சம் கூட மதிக்காம எடுத்து தூக்கி போட்டுருவோம். அதை நம்ம சாப்பிட மாட்டோம். அப்படிப்பட்ட அன்னாசி பூவுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதனால இந்த முறையில அன்னாசி பூவை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையிலுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட எல்லாருமே இதை செய்யுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும், நீங்க நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.